श्रीकृष्णा 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनं यक्ष प्रश्नम கடந்த சத்சங்கத்தில் 34வது கேள்வி, அதுக்கு பதில் பார்த்தியாச்சு. அது ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறோம். கிம் ஸ்வேத் பிரவசதஹ மித்ரம் பிரயாணம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு, பிரயாணம் வெளிய ஊர் வெளிய நாடு, புது இடம், புது ஸ்தானத்துக்கு போகும்போது அவனுக்கு எதிராக ஸ்நேகிதனாக இருக்கும், துணையாக இருக்கும் அப்படின்னு மேலோட்டமாக கேள்வி அப்படி இருக்கு. அதுக்கு தர்மஜன் பதில் கொடுத்தார். சார்த்தஹ பிரவசதஹ மித்ரம். சார்த்தஹன்னு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கு. ஒன்று எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழு மக்கள் சேர்ந்து, அந்த காலத்தில் இந்த வசதி இதெல்லாம் இல்லாத போதும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. குதிரை மேலே போகிறது, இல்லைன்னா பானை வளத்துலன்னா இந்த ஒட்டகம் மேலே போகிறது, சில வாட்டி ஏதோ வண்டி மாதிரி கட்டிக்கிட்டு இப்படிவாது. ஆனால் தனியாக போக மாட்டாங்க வியாபாரிகள் முக்கியமாக. அப்புறம் யாராவது ஒரு ஊருந்து ஒரு ஊர் போகணுமுன்னா கூட இவங்களை கூட போயிட்டு அங்கே இறங்கும், அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க. ஏன்னா இதனால் பல பிரயோஜனம் இருக்குது. ஒருத்தருக்கு ஏதாவது சாயம் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லைனாலும், நடுவில் ஏதாவது ஆபத்து வந்தாலும், கிளைமேட் எப்படி இருந்தாலும், அந்த காலத்தில் கூட திருடர்கள் இருப்பாங்க இந்த காட்டு பகுதியில் எல்லாம் கூட. அப்படிப்பட்ட அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் கூட ஒருத்தருக்கு சகாயம் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எப்பவுமே கூட சேர்ந்து பிரயாணம் செய்கிறது. இங்கே பிரவசத்தான்னா அப்படி வேலை ஒரு தூரம் கொஞ்சம் போயிட்டு வரேன். அதுக்கு நான் மாடர்ன் இந்த காலத்தில் எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ப்ளஸ் இதோடைய அர்த்தத்தை கொஞ்சம் வேறு விதமாக பார்த்தா, அதுக்கு என்ன சொன்னோம்? அர்த்தேன சஹா சார்த்தா. அர்த்தேனு சொன்னால் அவனுக்கு முதல் அந்த போகிற இடத்தை பற்றி, போகிற வழி பற்றி இதெல்லாமே கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனு கொஞ்சமாவது இருக்கணும். ஏன்னா இது முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க. இப்போ கூட அப்படி தானே நம்ம கேட்போம். ஒரு யாத்திரைக்கு போகணுமுன்னா கேட்டுக்கிறோம். இப்போ ஃபோனு எல்லாம் சொல்லும், ஏஐ எல்லாமே சொல்லும் என்ன என்ன எங்கேன்னு. அதனால் ஃபோன் எப்படி உபயோகப்படுத்துகிறதே இப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அதனால்தான் பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையாக எல்லா இடத்துக்கும், வெளிநாட்டுக்கு பொண்ணுங்கள் அப்படி போகிறான், பையனு போகிறான், எங்காவது போகிறான் தூரம். ஏன்னா அதில் மேப்பு காட்டுறது, டிஸ்டன்ஸ் காட்டுறது, கிளைமேட்டு, எவ்ரி திங் காட்டுறது. அப்போ அது இருக்கு, அது பார்க்கணுன்னு தெரியணும் அட்லீஸ்ட்டு. அப்போது இங்கே சார்த்தன்னா ஒரு மனுஷனுக்கு, இப்போ நான் வேதாந்திக் தாட்டுக்கிட்ட நான் அன்றைக்கி சொல்லிட்டேன் 3-4 வகையாக இதனை எப்படி நம்ம இது பண்ணுவோம். அதில் முக்கியமாக நம்முடைய நல்ல பழக்கம் குணம், அதே கேரக்டரை நம்மளை காப்பாற்றும். ஏன்னா புது இடத்துக்கு போகும்போதோ பலது ஏதோ பார்த்து டெம்ப்ட் ஆகலாம், ஆசை வரலாம்,
தேவையில்லாதது, நமக்கு அப்படி அங்கே எப்படி என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக புடச்சிக்கலாம். அது ஒரு அர்த்தம். அதுக்கும் மீறி மேலே சொல்லும்போது நான் சுவாமி விவேகானந்தரோட உதாரணம் சொன்னேன். அவர் எப்படி அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கப்பலில் போய் தெரியாத இடத்துல ரோடு மேலே படுத்துக்கிட்டாராமா. அப்புறம் எப்படி சாதிச்சு எல்லாருக்கும் நடுவில் அவளை பேர் வாங்கிட்டாருன்னா, அவருக்கு அறிவு, ஞானம், ஆத்தியாத்மிக சக்தி, குருவுடைய சக்தி, பாரத மாதாவுடைய சக்தி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் போனார். அதனால் ஞானிகளுக்கு சாதுகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஞானமே அவங்களுக்கு மித்திரன். அதுதான் அர்த்தம் கடைசியாக. ஸோ ஒரு கேள்வியிலும் மேலோட்டமாக பார்க்கும்போது லௌகிக அர்த்தம் இருக்கும், அப்புறம் பாரமார்த்திக அர்த்தத்தை கூட நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படி அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்கிற அறிவு இருந்தாவே நம்ம கிட்டேருந்து எது ஊட்டி போனாலும் நம்ம பணம் ஊட்டி போகலாம், எல்லாம் போகலாம். அந்த அறிவே தைரியம் கொடுக்கும், அறிவே விவேகம் கொடுக்கும். அடுத்தது என்னான்னு ஏதாவது கஷ்ட சூழ்நிலை வந்து பதற்றப்படாமல் உடனே அடுத்தது என்ன நிந்தி போகக்கூடாது. அடுத்தது என்னன்னது அதே மாதிரி சமநிலையில் இருந்து வேலை பண்ணக்கூடிய சக்தி வரும். அதனால் அவங்களுக்கு மித்திரன் வந்து உண்மையாக அவங்களுடைய அறிவு. அது இன்னும் அப்படியே சொல்லும்போதும் இந்த லோகத்தில் வந்து இந்த சரீரம் விட்டுட்டு நம்ம போகிறவன்னா இது அடுத்த கேள்வியில் வரும். அதனால் நான் இப்போ திரும்பி பிரஸ்தாபிக்க வேண்டியதில்லை. மரணிக்கிறவனுக்கு என்ன மித்திரன் கேட்பார். இங்கே இந்த கொஷின்ஸ் எல்லாமே 4 மித்திரனே வார்த்தையோடு சேர்ந்து தான் இருக்கும். சரியா? இது கடந்த சத்சங்கத்தில் 34வது கேள்வி பார்த்து முடிச்சு. இப்போ 35. கிம் ஸ்வேத் மித்ரம் குருஹே சதஹ. இல்லறத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற கிரகஸ்தனுக்கு மித்ரன் யார் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? பதில் பாரியாம் மித்ரம் குருஹே சதஹ. ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்துகிற ஒரு மனிதனுக்கு கிரகஸ்தனுக்கு அவருடைய மனைவி தான் அவருக்கு சிறந்த மித்ரன். இந்த மித்ரம் ஸ்நேகிதன், நல்ல ஒரு நட்போடு இருக்கிற. லோகத்தில் பல வகையான ஸ்நேகம் இருக்கு. சகஜமாக நம்ம ஸ்நேகம்னு சொன்னால் வெளியில் இருக்கிற இன்னொரு மனுஷனை பற்றி பேசுகிறோம். நமக்கு குருஹமுக்கெல்லாம் வெளியில் நான் படிக்கும்போது ஸ்நேகிதன் இருக்கான், வெளியில் ஆஃபீஸில் ஸ்நேகிதன் இருக்கான், அது எல்லாமே ஸ்நேகிதன் தான். ஆனால் இங்கே வந்து அந்த மித்திரமனே வார்த்தை ஸ்நேகிதன் தான் அர்த்தம். ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு. பாரிய மனைவின்னு வந்து அப்படி ஒரு பாரியாபர்த்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் போல்ன்னு சொன்னால் இந்த காலத்தில் அர்த்தம் வேறே இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சுற்றுவாங்க, அது இல்லை. ஆனால் அந்த காலத்திலே ஃப்ரெண்ட், மித்திரம், இது கொஞ்சம் பார்க்குறோம் விஸ்தரிச்சு. ஸ்திரீ பற்றி இது முன்னாடி கூட வேறு ஏதோ கேள்வி வரும்போது எங்கே கிருஹிணி అని சொல்கிறோம். கிரகத்தனை கவனிச்சுட்டு இருப்பவள். அப்போ அவங்கள வந்து அந்த கிரகத்துக்கு லக்ஷ்மி, அதனால் கிரகலக்ஷ்மி. சினிமா கூட எடுத்தாங்க டைட்டில் கிரகலக்ஷ்மி. இதில் எப்படி என்னன்னா இங்கே மித்திரம் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதும் யாருக்கு ஒருத்தருக்கு இவங்க நடுவில் காம்படிஷனே கிடையாது, கம்பேரிசனே கிடையாது, இருக்கக்கூடாது. அதனால் பொதுவாக வந்து அவங்க வந்து 2 பேர் மேட் ஃபார் ஈச் அதர். ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
லோ லோ சாதாரணமாக லோகத்தில் அந்த உட்டி கொடுக்கறது இல்லை. நான் உட்டி கொடுத்தான் இல்லை, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்படி தான் இருக்கணும், அவங்கள நானும் எனக்கு நெருங்கின உண்மையான ஸ்நேகிதனாக பார்த்துக்கணும். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு ஆன்மீகமான வளர்ச்சி. குடும்பம் வந்தாவே 2 பேர் சேர்ந்தோம். கிரகஸ்த தர்மம் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ். ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தா வானப்பிரஸ்தம் சந்நியாசம்னு சொன்னாலும் சரி, இல்லை தர்மமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அர்த்த காமங்கள் எல்லாம் தீர்த்திங்களுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மோட்சத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். அதனால் இங்கே நான் உனக்காக உட்டி கொடுத்தானே இது ஒன்றும் கிடையாது. அது அப்படி இருக்கிறதா கடமை, அப்படி இருக்கிறது தான் தர்மம். அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபீரியர் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் பொதுவாக இது எப்போ புரியுமான்னா, நம்ம வீட்டில் இருக்கிற 1-2 குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் தூரமாகவோ வேறு ஊர்லேயே, வெளிநாடில் போக வேண்டாம், வேறே ஊர் வேலைக்கு போனால் இந்த காலத்தில் இது சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் இந்த டைவர்ஸ் అనేది అసలు நம்ம நாட்டில் அந்த டிக்ஷனரியில் வார்த்தை இல்லைங்க, வார்த்தை இல்லை. இதெல்லாம் வெளிநாட்டில் வந்து நமக்கு வந்தது. இது இந்த வியாதி வந்துச்சு. டைவர்ஸுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? விவாக ரத்து. சரி, நான் தெலுங்கில் விடாக்குలు 2 சேர்ந்துருக்கிற இலை. அந்த இலை ஒன்று பிரித்து 2 தனித்தனி போயாச்சு. சரி, டைவர்ஸ் இது கிடையவே கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது. நீங்கள் புராண காலத்துலேருந்து எப்படி எங்கே பார்த்தான்னு ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ என்னன்னா ஒரு காம்பேக்ட் எழுதிக்கிட்டாங்க. இதில் ஒப்பந்தம், விவாகம் అనేది ஒப்பந்தம் இல்லை, அது இன்ஸ்டிடியூஷன் అని சொல்லும் நம்ம தர்மத்தில். விவாகம் என்பது அதனால் அந்த பேக்ட் வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் எழுதுகிறேன், எம்ஓயு எழுதுகிறேன். நாளுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் இல்லை, போகல, அந்த நாட்டுக்கு போகல, இதில் சிலது ரத்து செய்கிறாங்க. அப்படி விவாக ரத்து అనేది கிடையாது. சரியா? தமிழ் நல்லா இருக்கு. அந்த பேக்ட் அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா வெளிநாட்டில் இப்படி இல்லை. லெட் மீ, நம்ம 2 பேரும் சரி சேர்ந்து வாழுவோம். நீ எனக்கு பிடிச்ச, நான் உனக்கு பிடிச்சாச்சு, பிடிச்சாச்சு பார்க்குறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து மெயினாக பிடிக்கிறது என்னென்னு உடம்பு தான் அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதனால் ஃபிசிக்கல் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு அந்த பிடிக்கல, இல்லை போர் அடித்து போச்சுன்னா நீ இன்னும் போய்க்கு, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் வெரி சாதாரண சகஜமாக நடக்கிறது. விச் இஸ் ரொம்ப அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ட்ராபேக். அது சமுதாயமே இல்லை, அது சம்ஸ்காரம் இல்லை, அது சம்ஸ்கிருதி கிடையாது. அதனால் இங்கே பண்ணது தான். இது நீ ஒப்பந்தம்னு சொல்லு, பேக்ட்னு சொல்லு, ஏதாவது, பட் இட்ஸ் நாட் எ டீல் கிடையாது. பிஸ்னஸ் மாதிரி டீல் கிடையாது. அதனால் என்ன, மேட் ஃபார் ஈச் அதர். அதில் அப்போ அங்கே காம்படிஷன் கிடையாது. சில வாட்டி கொஞ்சம் பேசினது பிடிக்காது, வாதம் பண்ணிட்டோம். ஆனால் ஏற்றுக்கணும். அது அப்படி வரணும்னு எவ்வளோ உள்ள சம்ஸ்காரம் இருந்திருக்கணும். ஏன் இந்த காலத்தில் இப்படி ரொம்ப சுலபமாக இப்போவான கல்யாணங்களை கூட அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த விவாகம் என்பது வந்து என்ன சகதர்மச்சாரிணியானி பாரிக்கேன்னு சொல்கிறான். அதனால் 2 பேர் அவங்களை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சில சமயத்தில் சில காலகட்டத்தில் சில நியமங்கள் ஸ்திரீகளுக்கு ஏதோ கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்ச மாதிரி தோணும்.
ஏன் ராத்திரி 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு கீழே லேடிஸு கேர்ள்ஸ் வெளியே போகக்கூடாது? நீ அப்படி கேட்டால் உன்னை பாதுகாப்புக்காக தான். ஒரு ஆண் தன்னை தான் பாதுகாக்கிற மாதிரி நானும் பாதுகாக்கிறேன், நான் கராட்டே கற்றுக்கிட்டேன்னு போ போ, ஆபத்து உனக்கு தான். அதனால தான் அப்படி சில ரிஸ்ட்ரிக்ஷன்கள் வச்சா எனக்கு தவிர ஸ்திரீன்னு தாழ்த்து பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ இல்லை. பர்த்தை ஒருக்காகவும் ஸ்திரீனே அப்படி தாழ்த்தி பாவத்தில் பேசக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு சாட்சாத் என்னுடைய நான் பாகம். இன்னொன்று தெரியுமா, இதில் வேறு எந்த மித்திரனும் எது சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட ஸ்நேகிதன், அங்கே இன்னும் கூட கான்ஃபிடென்ஷியல் అనేది இருக்கும். இப்போ இங்கே வந்து சரீரங்களே ஒன்றா போய் ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதி ஆனதுக்கப்புறம் இங்கே ப்ரைவேட் అనేది ஒன்றும் கிடையாது. ப்ரைவேட்டு கான்ஃபிடென்ஷியல் అనేది ஒன்றும் கிடையவே கிடையாது. என்னை பற்றி முடிச்சா 100% அவளுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இங்கே அப்போ எப்படி இருக்கணும்? ஸோ இங்கே காமக்ரோதங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால், அகங்காரத்தின்னு ரொம்ப காட்டுக்கிட்டு டாமினேட் பண்ணுற சுபாவம் இல்லாமல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். எந்த வகையிலும் இதில் இங்கே காம்படிஷன் பண்ணுறதுக்கே இல்லை. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் இங்கே நமக்கு அந்த கான்செப்டே கிடையாது. விவாகரத்துன்னு இந்த வார்த்தை அசல் அதில் இல்லவே இல்லை. நீங்கள் எங்கேருந்து பார்த்தான் சரி. அப்படி பார்க்கும்போதும் இப்போது ராமாயணத்துலேருந்து எடுத்துக்கிறோம் முதல் உதாரணத்துக்கு. ஏன்னா அது புராணங்கள் அதுக்கு தான் நமக்கு சொல்கிறது காரணமே. அதே நடந்த அந்த விஷயம்னு சொல்லி இப்போ எதுக்கானு கேட்கக்கூடாது. இல்லைன்னா உன் வாழ்க்கை என்னாகும், கிழிஞ்சு போட்ட பேப்பர் மாதிரி ஆகிடும். ராமர் சீதா சொல்லுவோம் ஜெனரலில். இல்லை அங்கே ஒரு தசரதன் 3 பாரியர்களுக்குள்ள ஒருத்தி மட்டும் இது புரிஞ்சிக்காம ஒரு மாதிரி இருந்தால் அவளும் நல்லவளுது. ஆக்சுவலாக கைகேயி கூட அந்த ஒரு செகண்டில் அப்படி ஏமாந்து போயிட்டான் அந்த கூனி பேசி. அப்போ வரைக்கும் சந்தோஷப்பட்டு தானே நகை எடுத்து கொடுத்தான். ராமரை பட்டாபிஷேகமா இந்த வார்த்தை நீ சொன்னதுக்காக இந்த நகை எடுத்துக்கான்னு கொடுத்தவள் அடுத்த 10 நிமிஷத்தில் மாறுறான். அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் காட்டுறார் வால்மீகி. பட் ஹைலைட் என்ன நமக்குன்னா அப்படி இருக்கணும். அப்போது தர்மம் தானே அங்கே எல்லாம் காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சுமித்ரா கைகேயி. சுமித்ரா எப்படிப்பட்டவள், பையனை அண்ணா கூட போ, அண்ணதான் உனக்கு அம்மா, அண்ணாதான் அப்பா, அண்ணா இருக்கிற இடம் தான் உனக்கு ராஜ்யம்னு சொல்லி அனுப்புகிற அந்த அம்மா பாருங்க, எவ்வளோ உன்னதமான ஒரு இது. சரி, இப்போது கைகேயி கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு, வருத்தப்பட்டான். தசரதனு கொஞ்சம் பேசாத வார்த்தைகள்லாம் பேசிட்டான். ஆனால் உடனே உணர்ந்து இந்த மாதிரி எனக்கு சோகம் வரக்கூடாது, சோகம்னால நான் உங்களுக்கு கூட இப்படி எல்லாம் பேசியிருக்கேன்னு சொல்லி இந்த சோகம்னால் சோகம் நாசத்தே விவேகம், சோகம் நாசயத்தே தைரியம், சோகம் நாசியத்தே சர்வம். சோகம் வந்தாச்சுன்னா சோகத்துக்கு அடிமையாயிட்டோம்னா இது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பேசணும் தெரியாது. நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வணங்கி மன்னிப்பு கேட்குறான். பார்த்தீங்களா? சரி, இது ராமர்கிட்ட வாங்க. சீதா சின்ன பொண்ணு, அப்புறம் ராஜகுமாரி அப்படி இருக்கிற சீதா ராமர் காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன எல்லாம் பேக் ரெடி பண்ணிட்டு நானும் வந்துடுறேன். அவர் எவ்வளவோ சொல்லி தடுத்துட்டார், வர வேண்டான்னு. ஒத்துக்கலையே. நீ எங்கே இருக்கணும், நான் அங்கே இருக்கணும். நீ அமெரிக்காவில் வேலை செய், நான் இங்கே வேலை செய்கிறேன். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே இருக்கணும். அப்படி தான் இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சேர்ந்து வாழ மாட்டுறாங்க. பையனும் ஒரு இடத்துல இன்னும் படிக்கிறான், இன்னமும் செய்கிறான்ற, பொண்ணு இன்னொரு இடத்துல இருக்கிறான். மாதிரி அது எப்படி இருக்கும்?
பரவாயில்ல நாங்கள் இப்படியே வாழ்கிறோம்ன்றான். அது சரி வராது. நீ வாழ்கிற போல் காட்டிருந்தா கூட வர குழந்தைகளுக்கு மேலே ஆதர்ஷமான அம்மா அப்பாவாக நீ இருக்க முடியாது. அது கட்சிதான். உனக்கு ஆதர்ஷம் வேண்டாம், தர்மம் வேண்டாம், லோகம் போகிற போக்கிலேயே போகணுன்னா உனக்கு இது எட்டாது நாங்கள் சொல்கிறது. பட் இது சர்வ காலங்களுக்குள்ளேயும் சர்வ மனிதர்களுக்கும் சர்வ இடத்துலையும் இந்த தர்மம் అనేది அது எவ்வளவு அப்படி தான். ஏன் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு சண்டை வரலையா? வந்துச்சு. அவங்களும் சண்டை போட்டாங்க, ஒரு நாள் பேசாமல் இருந்தாங்க. என்னன்னு கூட பிரிஞ்சு போகிறதுனேது இல்லை. என்ன பண்ணாவது 2 பேரும் சேர்த்து தான் வைக்கிறதுக்கு. அப்போ இது என்ன பாருங்கோ, அதுக்கு இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஆனால் நம்ம எல்லோரும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், நடு வயசு எல்லாம் வந்துட்டோம். இது யாராவது கேட்டால் இந்த சின்ன பசங்களை பொண்ணுகளை கேட்டுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்படி சொல்லலைன்னா எப்படி தெரியும்? அந்த விவாகமனே அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா, இந்த காலத்தில் அதை திரும்பி அதே தான் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ ஃபாரின் இதெல்லாம் போகணுமன்னா இது ஒரு வாட்டி இந்த பக்கம் பண்ணால் கூட எல்லாம் செஞ்சு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. இது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்? அக்னி சாட்சியாக பெரியோர்கள் எல்லாருக்கும் முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பண்ணது தான். இன்னும் கொஞ்சம் சிலது சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமாயணம் வரைக்கும் போக வேண்டாம். ஸோ கடைசி வரைக்கும் எவ்வளோ துக்கம், தனியாக பிரிஞ்சு போயிட்டான் ராமர்கிட்ட இருந்து. அப்போ கூட எப்படி இருக்கான் சீதா, எப்படி இருக்கான். ராவணன் எவ்வளோ இது பண்ணான், எப்படியாவது இவன் அடிமைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி கூட சதி சீதா, சதி சாவித்ரி எல்லாரும் பாரதத்துக்கு வாங்கோ. திரௌபதி, பாரதத்தில் திரௌபதி ரொம்ப ஃபெரிஷியஸ் கேரக்டர் தெரியுமா? ஷீ இஸ் நாட் எ ஆர்டினரி உமன், ரொம்ப பவர்ஃபுல் ஃபெரிஷியஸ் கேரக்டர். அப்படி இருந்தால் கூட தர்மஜன் கூட அப்பப்போ இது மாதிரி பாரதம் முழுசாக நம்ம எங்கே படிக்க விடுது, ஏதோ அதில் வந்து எடுத்து கொஞ்சம் தொல்லும் போது அதுக்கு ஞாபகப்படுத்தும். அப்போ இப்படி தான் குத்தி காட்டு எதோ சொல்லுவேன். நல்ல இதெல்லாம் பண்ணி ராஜ்யயாகம் பண்ணி தனமெல்லாம் சம்பாதிச்சு ராஜாக்களை இப்போதான் கொஞ்சம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரே அந்த ஒரு நாளில் ஒரு மணி நேரமாக அந்த ஜூது விளையாடிட்டு சர்வத்தை எழுந்து போயிட்டார். கடைசியில் திரௌபதினே இது வைக்கிறார், மார்ட்டிகேஜ். அப்படி எப்படி இருக்கும் அப்போ திரௌபதியோடைய இது? ஆனால் கோபம் வந்திருக்கலாம், ஏன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கானே. ஆனால் அதுக்கப்புறம் தர்மஜனன் போன வழியில் எங்கே போனான், அவன் கூட கஷ்டப்பட்டு காட்டில் இருக்கானு இல்லையா? இருக்கானு இல்லையா? அதனால் ஈவன் சும்மா வார்த்தை கூட நாங்கள் விட்டுட்டு போயிடுவேன் இப்படியெல்லாம் சொன்னவே மகாபாபம். சரி, கம் டு த பாயிண்ட். இப்படி பார்த்தா சதி சாவித்ரி நலதமயந்தி கதை சொல்லியிருக்கேன் நான் இங்கே. அவங்க நீ இப்போ கூட எடுத்து சொல்கிறோம்னா கதைக்காகவாதே எவ்வளோ கஷ்டப்பட்ட தமயந்தி, அப்புறம் நலனுக்காக அப்படி இருந்தான். சதி சாவித்திரி சொல்லவே வேண்டாம், பதிக்காக யமதர்மராஜன் ஃபைட் பண்ணிட்டேன் யமன் கூட, பார்த்தீங்களா? ஸோ இப்படிப்பட்ட தர்மம் சம்பிரதாயத்தில் வந்தது இந்த பாரியா பர்த்தா விவாகம், அந்த கிரகஸ்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் எங்கேயுமே எதுலேயும் குறைச்சல். அவங்களோட திறமை, அவங்களோட டேலண்ட்ஸு எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. கைகேயிக்கு தசரதன் வரம் கொடுத்தது காரணமே தசரதனுடைய உயிர் காப்பாற்றிட்டானே அந்த ரத சக்கரம். பாருங்க அந்த கதை எப்படி அழகாக வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம்
வேறு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா யாக்ஞவல்கரு மைத்ரேயி புருகதாரண்யகம் அடிக்கடிக்கு நான் இப்போது சொல்லிட்டேன் நிறைய இடத்துல. ஞானம் போதனை செய்கிறார் மைத்ரேயிக்கு. மைத்ரேயி கேட்டுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். எவ்வளோ ஐடியல் கப்புள்ஸ், ரிஷிகள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இந்த காலம் மாதிரி கிடையவே கிடையாது. இன்னும் திரிபுரா ரகசியம்னே ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் வந்து தத்தாத்ரேய சுவாமி பரசுராமருக்கு நடக்கிற நடுவில் அதெல்லாம் சம்வாதம், அது மெயினாக. அதில் அவர் சொல்லும் போது தத்தாத்ரேய மகர்ஷி ஹேமச்சூடனே ஒரு ராஜா இருக்கார். அவர் இந்த ஹேமலேகானே ஒரு அழகான பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவள் முதல்ல இருந்தே விவாகமானதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப டிசைர்ஸ், ஆசை இருக்கிற அப்படி எல்லாம் தெரியும். ரொம்ப சாதாரணமாக, கொஞ்சம் அந்தர்முகமாக, சாந்தமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருப்பான். ஆனால் ரொம்ப பாஹ்ய லோக விஷயங்களுக்கு கூட ஒரு ராஜா மனைவி ராணி எப்படி இருக்கணும், இப்போதான் யவ்வனத்தில் இருக்கிறவன் அந்த போல் இல்லாத போதும் ஹேமச்சூடனுக்கு வந்து ஏன் நீ இப்போ எதிலுமே இப்படி ஈடுபாடு இல்லாமல் இஷ்டம் காட்டாமல் அப்படி உபேக்ஷா பாவத்தோடு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா அந்த சமயத்துக்கு ஆத்மஜான நிஷ்டாவதியாக இருக்கான். அப்போது சொல்கிறான், ஆத்ம வித்யை இப்போ நாம் எல்லாம் பேசி என்ன டீச் பண்ணுறோமோ, யாக்ஞவல்கர் மைத்ரேயிக்கு என்ன டீச் பண்ணுறாரோ, இந்த ஹேமலேக்க பர்த்தான ஹேமச்சூடனுக்கு சொல்லி கொடுக்குறான். அவர் கேட்டுக்கிறார். அதனால் விஷயம் தர்மத்துக்கு மையமாக இருக்கணும், இல்லை தர்மத்தில் மீறி பாரமார்த்திகமான பிரம்மம் பற்றி இருந்தணும். அது ஏற்றுக்கணும், யார் சொன்னான்னு ஏற்றுக்கணும். இதுதான். இப்படி இருக்கும்போதும் இந்த விவாக காரியம் అనేది வந்து செய்யும்போதும் சொன்னானே பெரியவங்களும் முக்கியமாக அந்த அக்னி பற்றி வேறே ஒரு கேள்வியே வரப்போகிறது அப்புறம். பட் இங்கே அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அக்னி சாட்சியாக கல்யாணம் பாருங்கோ. இந்த மங்களசூத்திர தாரணம் கூட முக்கியம் இல்லை. முக்கியமானது என்ன தெரியுமா? அக்னி சுற்றி 7 வாட்டி என்னமோ அது மந்திரம் இருக்க, சப்தபதி అని சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். இது வச்சியும் ஒரு டைரக்டர் சினிமா எடுத்தார். ஆனால் அது சினிமா வேறு. சப்தபதி அதை பற்றி கொஞ்சம், அது அந்த 7 மந்திரங்கள் இருக்கும். 7 வாட்டி சுற்றுவாங்களே என்னன்னு தெரியல. 7 அடி நடந்தான் இப்படி எல்லாம் 7 ஜன்மங்களை கூட நீ தான் எனக்கு பர்த்தையாக வரணும், நான் தான் ஏதோ எல்லாம் சொல்லும். ஆனால் மெயின் அதில் என்னன்னா, அது நான் ஜஸ்ட் படிக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி இருக்கும். சப்தபதி అనేది தெரியும், அக்னியின் சுற்றி தட் இஸ் த மெயின் காரியம். விவாகம் அண்ணாவே மிச்சம் எல்லாம் மோதிரம் மாற்றுக்கிறது, அப்புறம் ரிசப்ஷன் ஃபுட்டு எல்லாம் எடுத்து சைடில் வை. அப்புறம் இத்தனை வாட்டி சாரி மாற்றிட்டு கொண்டு வந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க, அவங்க பண்ணிக்கிறாங்க. அக்னி சாட்சி. அதனால் ராமர் வந்து சுக்ரீவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் செய்யும்போது அக்னி சாட்சியாக ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் வாலி மேலே அன்பு ஊட்டியாச்சு. வாலி இறந்து போகும்போது, உயிரிடும்போது வாலி பேசின சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது பட்டிமன்றம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாதிக்கிறதுக்கு. ஆனால் அது கரெக்டாக பார்த்தா வாலி ஏற்றுக்கிறான். கேள்வி கேட்டுட்டு இருந்தா கூட அப்புறம் ஒத்துக்கிறான், நீ பண்ணது கரெக்டு தான்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறான், உனக்கு உன்னுடைய மனைவி சீதனை ராவணன் கிட்ட போயிருக்கு கொண்டு வருதுதா உனக்கு காரியம் நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நீ எனக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்ன வாலி என்ன ராவணனுக்கு அவ்வளோ பயம். அப்போது வாலியோடைய பவர் என்னன்னு பாருங்கோ. அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. ஒரு வாட்டி ராவணன் இப்படி வச்சுக்கிட்டு தான் சப்த சமுத்திரங்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டு வராம இவனுக்கு மூச்சு வாங்க முடியல ராவணனுக்கு. இப்போ புரியுறதா?
அதனால் அங்கதனு போனப்போ வாலியோட பிள்ளை தானே, ராவணன் அங்கே பாராட்டுறார், ஹே வாலியோட பிள்ளைன்னு, வாலி எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே கதையெல்லாம் மாறி போச்சு. எல்லாம் ராமர் பக்கம் வந்துட்டாங்கள, எல்லாம் ராம கட்சி. நாடெல்லாம் என்ன இப்போது ராமர் கட்சி. இங்கேயும் கொஞ்சம் மாதத்துக்குள்ளே வரணும். அது அப்படியானு கேட்குறான் வாலே. நீ அதுக்கு போய் சுக்ரீவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு வாரம் சொன்னால் அப்படி சீதன் அனுப்பிச்சிட்ருப்பார். அதெல்லாம் இருந்த ராமர் அங்கே தர்மம் பற்றி பேச வேண்டியதாக இருந்தது. அதனால் ஸோ தர்மம் முக்கியம். ஸோ சப்தபதி மந்திரம் சகா சப்த பதாபவ. நான் படித்த எல்லாம் அதுக்கப்புறம் அர்த்தம் கிடுகிடுன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த விவாகத்தில் நம்ம இதெல்லாம் கேட்குறது, அங்கே என்ன சார் சவுண்ட், யார் கேட்பாங்க, அவர் என்ன சொல்கிறார் தெரியாது. இது நடக்கிறது வீடியோ ஃபோட்டோ, அது முக்கியம், அது வேறு. அங்கே பார்க்கும்போது கூட அக்னின்னு பார்க்காத கேமராமேன் இங்கே பாருங்கன்றான். போயா, நாங்கள் எப்படியோ பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு எடுக்கணும். எந்த கேமராமேன் நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஆயிடுத்து. அப்பா ஜென்ரலாக போகிறதில்ல. சுத்த கார்ட்டூன் எல்லா இடத்துலையும் அப்படி தான். இவன் சொன்னபடி நிற்கணும், இவன் அவன் சொன்னதுக்கப்புறம் அவன் கிளம்பி போகணும். யாருக்கு காட்டணும், என்ன அது, எவ்வளோ வேணும், எத்தனை கூட்டம் வேணும், தட் இஸ் பிகம் த ஹைலைட். கல்யாணத்தில் ரிசப்ஷனும் அதுக்கு எடுத்த ஃபோட்டோஸும் ஆல்பமும் வீடியோ அண்ட் த டெக்கரேஷன் சாப்பாட்டு எவ்வளோ செலவு பண்ணிட்டேனேது கணக்கு. மிச்சம் எல்லாத்துக்கும் வேண்டாம், அது பண்ணணும். நல்லா கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டோம். விவாகம் எங்கே முக்கியத்தை கொடுத்த போலே தெரியலையே. சப்தபதி சகா பாருங்க வார்த்தை, சகா சகான்னா மித்திரம், ஃப்ரெண்ட். ஓ மை டியர் ஃப்ரெண்ட். சகா சப்தபதா பவ. ஆரம்பமே சப்தபத. இனி எனக்கு கூட சகாயோ சப்தபதா பபூவ. சக்கியம் தே கமேயம் சக்யாதே மயோஷம் சக்யான்மே மாயோஷ்டः சமயாவசங்க சங்கல்பாவஹை சம்பிரியௌ ரோச்சிஷ்ணு சமனஸ்ய மானௌ ஈஷமூர்ஜ மபிசம்பவாசௌ சம்பவானௌ சன்னௌ மனாம்சி சம்வ்ரதா சமுச்சித்தா ஞாகரம் சாத்வமஸ்ய மூஹ மமூஹ சாத்வம் த்யௌரஹம் பிருதிவேத்வகம் ரேதோஹம் ரேதோ भृत्वं मनोहमस्मि वाक्त्वं सामाहमस्मि ऋक्त्वं सा मामनुव्रता भव पुंसे पुत्राय वेत्तवै श्रियै पुत्राय वेत्तव एहि शून्यते. இது மந்திரம். அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள் சிம்பிளாக. ஓ என்னுடைய மித்திரனே, முக்கியமாக பர்த்த சொல்கிறார் பையன். ஏன்னா ஆணை அந்த ஸ்திரீக்கு பாதுகாப்பு கொடுத்து ரட்சணை கொடுத்துட்டு அவங்களை நல்லா வெற்றி கட்டி இருக்க வேண்டியதுனால இவர் சொல்கிற போல். ஓகே, நம்முடைய கல்யாணம் என்பது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இனிமேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாடுறதுனது இங்கே அதே இங்கிலீஷில் சொன்னோன்னே பேக்ட்ன்றோம். அது அந்த வார்த்தை வேண்டாம்னா நான் சீல் போடப்பட்டது. ஓகே, நம்ம மேரேஜ் சீல்டு போட்டாச்சு. இனிமேல் அது பிரிக்கிறதுனேது கிடையாது. யாரோ ஒருத்தர் முன்னு போனால் பின்னு போனால் தவிர. அப்புறம் இந்த 7 அடி இப்படி நம்ம நடந்து போகிறதானே இந்த அக்னி காரியம். இதனால் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்த ஸ்நேகிதர்கள் ஆகிட்டோம்.
நான் எடுத்துக்கிற இந்த சபதம் ப்ராமிஸ் இது இந்த ஸ்நேகத்திலிருந்து என்னுடைய ப்ராமிஸ் சபதம் உட்டி போகாமல் இருக்கட்டும். அதேபோல் உன்னுடைய கமிட்மெண்ட் ஆல்சோ அதையும் ஒருக்காகவும் உட்டி போகாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்னேக பிரேம ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யத்தை, அதுக்கு பேர் அந்யோன்யத்தை. அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தவிய தர்மத்தினை நம்ம 2 பேர் சேர்ந்து அனுசரிப்போம். நம்மளுடைய இதோடைய கம்யம் என்ன, கோல் அந்த லட்சியத்தினை நம்ம அடையவோம் அனே சந்தோஷத்தினால வாழுவோம். அதை வாழுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப சமத்துவத்தோடு எங்கேயுமே பேதபாவம் అనేది வராமல் ஹார்மோனியன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அப்படி நம்ம வாழுவோம். என்னுடைய பர்த்த சொல்கிறார், என்னுடைய எல்லா செயல்களுக்குள்ள செய்யும்போது என்னோடய மனசில் நீ இருப்பாயாக. அதுக்கப்புறம் சொல்லி நான் சங்கீதமான நீ நீ சங்கீதம் மியூசிக்னு வச்சுக்கோ. ஓகே, சங்கீதம். அப்போ நான் சாகித்யமாக இருப்பேன். நான் ஆகாசமான நீ பூமி. அந்த வார்த்தைகள் ஈஸியாக இருக்காங்க புரிஞ்சுக்கிறது. நான் பீஜம் கொடுக்குறவனாக இருந்த அந்த பீஜத்தினை தாங்கிக்கிறவன பீஜ விருத்தம் நீ அது பிடிச்சிக்கிறவனாக இருப்பேன். நான் மனசாக இருந்த நீ வாக்காக இருப்பேன். நான் சாமவேதமான நீ ருக்வேதம். இந்த விதமாக நம்ம 2 பேரும் இந்த கருத்துக்களோட இது ஒரு விரதமாக எடுத்துக்கிட்டு வேத சந்ததி சந்தான வம்ச விருத்திக்காக குழந்தைகள்னு பெற்றுவோம். கடைசிய மறுபடியும் பிரிய சகி, என்னுடைய சகா மித்திரனே, நல்ல நல்ல இனிமையான வார்த்தைகள் பேச்சு கூட எனக்கு கூட நடந்து வருவாயாக. ஓகே, இது சிம்பிள் ட்ரான்ஸ்லேஷன். இது அட்லீஸ்ட் இந்த மீனிங் ஆவது சில இடத்துல பார்த்தேன். போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் பையனு பொண்ணு படித்தாங்களே இல்லைன்னு தெரியாது. கொஞ்சம் பேர் அப்படியே ஏதோ நல்லது பண்ணுறது, ஏதேதோ கொடுக்கறதுக்கு பதிலாக வந்த உடனே அங்கே வெளியிலேயே ஒரு இது நல்லது தான். அதனால் அப்படி ஏதாவது செய்ய முடிஞ்சு அப்படி பண்ணலாம். சரி, இவ்வளவு இருக்கு சப்தபதி மந்திரம் பின்னாடி. அதனால் எப்படி இந்த ஸ்திரீ அண்ணா சக்தி அண்ணா சக்தி தான். இந்த சிருஷ்டி எல்லாத்துக்குள்ள அவள் இருக்கா காரணமாக. சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் 3த்துக்கும். அதனால் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அனு சொல்கிறது அந்த கான்செப்ட்லேருந்து வந்தது அர்த்தநாரீஸ்வர. அதனால் உங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்தார், அப்போ கொடுக்குறேன்னு சொன்னார். இதே சொல்லிக்கிட்டு எவ்வளோ நாள் போனான்னு, என்னதான் செஞ்ச எவ்வளோ நாள் அப்படின்னு இப்படின்னு. ஏன் இப்படிலாம் வருதுன்னா புரிஞ்சுக்கல, வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கல. அங்கே சொன்ன வந்தானே மறந்துட்டேன். இப்போது புரியாது. ஜெனரலாக இப்போது யாருக்கு சொன்னாலும் அந்த கல்யாணம் இப்போ தான் யங்ஸ்டர்ஸு 30-40 வரைக்கும் 65 அங்கே விட்டுட்டு அந்த பாயிண்ட்டு. நம்ம குழந்தைகள் தூரமாக எங்கே போனதுக்கப்புறம் அப்போது புரியும் ஒருத்தருக்கு இப்போது என்ன. இப்போ 65 மேலே வந்துச்சு. இப்போ எல்லாம் அந்த பேச்சு வராது. நான் விட்டு போவேன், நீ போனான்னு எனக்கு பரவாயில்ல இப்போ சொல்ல மாட்டான். ரொம்ப முரட்டுத்தனமாக யாரோ இருக்கலாம் தவிர என்ன இப்போது வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு. நான் ஹெல்ப்பு வேணும். அது ஹெல்ப்புன்னு இது வேணும். முன்னாடி போனால் யார் என்ன பண்ண முடியும், போவான். பட்
உள்ள அந்த விஷயம் புரிஞ்சிருந்தா ஓகே என்ன போயிடும். ஜீவிதம் டக்குன்னு ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போயிடும், முடிஞ்சு போயிடும். அதுக்கு உள்ளதானே. அதனால் அன்பு காட்டுறதனேது இப்போ பண்ணணும், அது போஸ்ட் பண்ணே பண்ணக்கூடாது. எப்படி தானம் பண்ணினவனே ஒரு தாட் வந்தால் உடனே பண்ணிடும். அந்த கர்ணனை குளிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் போய் அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் சோப்பு எல்லாம் பூசிட்டு ஆயில் பூசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இது பேசி எல்லாம் செஞ்சு இவன் எப்படிப்பட்ட தானவீர கர்ணன் லோகத்தில் காட்டணும் இல்லையா? அவன் தானே ஹைலைட்டு. அவன் அந்த பக்கம் இருந்துக்கா இந்த பக்கம் இருக்கல. கர்ணன்னா தானம் வருதா ஞாபகம் அங்கே கேள்வி இருக்கு. அப்புறம் தானம் பற்றி ஸோ நான் அன்பு காட்டணும். இதனால் இப்போ சிரி, இப்போ நல்ல வார்த்தை பேசு, அன்பாக பேசு. அவங்க இப்படி பேசினான்னு கூட நீ மூஞ்சி காட்டி எப்படியோ இருந்த போனதுக்கப்புறம் என்ன பேசுவேன்? போனதுக்கப்புறம் அன்பு காட்ட முடியுமா? அதனால இப்போ பண்ணணும். நல்லது என்ன செய்யணும்னு எனக்கு எல்லாம் இப்போ பண்ணி முடிச்சிடணும். அது முக்கியம். அதனால் இது அர்த்தநாரீஸ்வரர் இதுதான் நம்ம சாஸ்திரம் மகாத்மாவில் சொல்கிற விஷயங்களை. அதனால் இது சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு நினச்சக்கூடாது. அதுக்கப்புறம் பர்த்ததா குரு அப்படி அனி பாரியக்கு இருக்கணும். அந்த நிலையில் பர்த்த இருக்கணும். அவனு தர்மம் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாரிய అనేది இந்த தர்ம காரியம் மோட்ச காரியத்துக்கு எனக்கு இவ்வளோ சககரித்து எனக்கு கூட இருக்கிற இவங்க செய்கிற சேவை இவங்களுடைய இதுக்கு நான் எது திரும்பி கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்களு தூக்கி இந்த ஞானத்திலோக்கு நான் கொண்டு வரத்துக்கு என்ன செய்ய முடியும் அது நான் செய்கிறேன்னு இவர் இருக்கணும். பார்த்தீங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு தான் சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு சொல்லலை, 2 பேருக்கு சொல்கிறோம். அதனால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்தது 36வது கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போதும். இன்னும் நீங்களும் சிந்தனை பண்ணுங்கோ. ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்துடும். அட்லீஸ்ட் அப்போ எப்படி இப்போ இனி நாளிலேருந்து சரியாக இருப்போம் சார். ஆமாம். இல்லை ஒத்து போகிறது అనేది கிடையாதுன்னு சொன்ன அந்த வார்த்தை வேண்டாம். அக்செப்டன்ஸ், தட்ஸ் இட். திதிக்ஷாவா இந்த காலம் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்களை கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்க வேண்டிய சமயத்தில் கேட்டு உள்ளக்கு எஸ்மிலேட் பண்ணிக்கல. ஏன் இப்போது குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும், ராமாயணம் பாரதம் மகாபாரதம்னு அவங்க லெவலுக்கு சொல்லி அப்படியே ஏதோ சின்ன வயசில் 2 கதை சொல்லி முடிச்சாச்சுன்னு இது கிடையாது. அவனும் லைஃப் லாங் இப்போ தான் நமக்கே தோணுது தெரியறது. எப்படி மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கோ. அது பல காரணங்கள் இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் இந்த நாடு இதெல்லாம் சொல்கிறோம்னா இதோட பெருமை புரியலன்னா கடைசியில் உலகம் எல்லாம் பார்க்குறோம் எப்படி போகிறது என்ன ஆகிறதுன்னு. என்னதான் சாதிச்சு என்ன கண்ட ஏன்னா 10 பேர்னு கல்யாணம் மாற்றிட்ட நீ பெரிய ஆள்ல, இல்லை 10 கோடி இருந்தால் நீ பெரிய ஆள்ல. சரி, அடுத்த கேள்வி. ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம். ஒரு வியாதிகிரஸ்தனாக இருக்கிற, இது இங்கே 2 விதமாக எடுத்துக்கணும். சாரீரிக வியாதி, மானசிக வியாதி. அப்படிப்பட்ட ஆதுரகன்னா கவலைப்பட்டுருக்குன்னு அர்த்தம். பட் ஆதுரகன்னா சாரீரிகமாக வியாதி இல்லை மானசிகம். அப்படிப்பட்ட வியாதியோடு கஷ்டப்பட்டுருக்கிற அப்படிப்பட்ட மனுஷனுக்கு யார் ஸ்நேகிதன் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்குறார். ஆதுரஸ்ய பிஷக் மித்ரம். வியாதியோடு இருக்கிறவனுக்கு மித்திரனார்னு டாக்டர் தான். பிஷக்கன்னு டாக்டர். இது சொன்ன மாதிரி 2 விதமாக பார்க்கணும். சரி, சாரீரிகமான
வியாதியெல்லாம் வரும்போது எல்லாமே ஒரு குரோசின் டேப்லெட் போட்டால் போகாதில்ல. நமக்கு பல சந்தேகங்கள் வரும், பல நாள் கஷ்டப்படும் போது டாக்டர்கிட்ட போனால் தான் அவர் டெஸ்ட் பண்ணி என்ன சொன்னாலும் மாதிரி ஒருத்தர் மேலே நம்பி தான் இருக்கணும். டாக்டர் தான், வேறு என்ன பண்ண முடியும்? அது எந்த டாக்டர் ஆகட்டும், டாக்டர் விஷேக், சரியா? அதனால் அதுக்கு வியாதிக்கு அப்போ தைரியம் வரும். டாக்டர் வந்து அதனால் டாக்டருக்கு ஒரு மெயின் எத்திக்ஸ் என்னென்னா, பயப்படாது, ஒன்றும் ஆகாதான்னு சொல்லணும். கொஞ்சம் வியாதி ஏதாவது அப்படி கஷ்டமாக இருந்தது கூட கொஞ்சம் நாள் ஆனமுன்னா கூட சரியாயிடும்னு சொல்லணும். முதல்ல அந்த ஒரு தைரியம் கொடுக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால் அங்கே நம்ம பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லதுக்கப்புறம் சரியாயிடும், தைரியம் வரணும் இல்லையா? ஓரளவுக்கு முதல்ல அந்த கவலை போயிடும். அது சரி. எல்லா சாரீர வியாதி மட்டும் இல்லையே, மானசிக வியாதி எல்லாம் இருக்கு. அப்புறம் அசல் இந்த சாரீரிக மானசிக சரீர வரதுக்கு காரணமான ஒரு வியாதி இருக்கு. சொன்ன இதுக்கு முன்னாடி ராமர் வந்து வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு, யோக வாசிஷ்டத்தில், வியாதி என்ன குருவேன்னு கேட்டார். அவர் ரொம்ப பெரிய டிஸ்கிரிப்ஷன் அங்கே. அதில் வந்து ஆதிஜ வியாதி, அனாதிஜ வியாதின்னு ஒரு டேபிள், இதெல்லாம் நான் யோகா கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கேம்பில் கூட அப்பப்போ. ஓகே, சார்ட்டு போட்டு வியாதி, ఆదిజ వ్యాధి అనాదిజ వ్యాధి అన్న அதில் வந்து இந்த அனாதிஜ అనేది வந்து நார்மல் நமக்கு தெரிஞ்ச டிசீசஸ் எல்லாமே. ஆதிஜ வியாதி இஸ் இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். அதில் திரும்பி அங்கே பிறக்கிறது இறக்கிறது అనేది ஒரு வியாதி சொன்னோம் இல்லையா? ரமணர் கருத்துன்னு. சரீரத்துக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் தெரியுமோ? வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணும். இது ஒரு வியாதி. இது வந்ததுக்கப்புறம் இந்த மனசு இருக்குங்க, மாதிரி அது கொஞ்சம் தொந்தரப்படுத்தும். அதனால் மானசிக வியாதி, மனோவியாதிகள் தான் ரொம்ப இப்போ பெருசாக இருக்கு. சாரீர வியாதினால ரொம்ப யோசிச்சுட்டு மானசிகமாக, அதனால இது டிஸ்டர்ப் ஆகி, இதனால ரொம்ப அது டிஸ்டர்ப் ஆகி, எதுவுமே சாரீர வியாதி இல்லை. வேறு இந்த சும்மா கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இதெல்லாம் எங்கெங்கோ கொண்டு போய் விட்டுடுதே மனுஷனை. தற்கொலை பண்ணுறதோ இல்லைன்னா கொலை பண்ணுறதோ எங்காவது கொண்டு போய் விட்டுடலாம். ஏன் அது என்ன உடம்புக்கு என்ன ஆயிடுச்சு? உடம்புக்கு ஒன்றும் ஆகலை சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள், திதிக்ஷ் கிடையாது, ஸ்ரத்தா கிடையாது, சமத்துவம் கிடையாது, யோகம் கிடையாது, எதுவுமே இல்லை, சாந்தி கிடையாது. அப்போ என்ன ஆகும் அது? ஸோ மொத்தத்தில் பிறந்தாவே வந்துச்சு. இப்போ இங்கே சாரீரிக வியாதி, மானசிக வியாதி. சாரீர வியாதிக்கு ஒரு பிஷக் இருக்கணும் வெளியில். ஆனால் இந்த ஆதிஜ வியாதி, அஜ்ஞானமணி வியாதி இருக்கு. சரி, இந்த சரீரம் எப்படியோ போயிடும், வியாதி இருந்தோ வியாதி இல்லாமையோ, கஷ்டப்பட்டியோ கஷ்டப்படலையோ, சண்டை போட்டியோ சண்டை போடாமையோ, எப்படியோ போகிறது. போனால் திரும்பி பிறப்பேன். அங்கே என்ன பண்ணுவேன் பெருசாக ஸ்பெஷலாக? இதே கதை, இதே கதை. அப்போ அதுக்கு மருந்து வேணும். ஸோ அப்போ பிஷக் అనేది இங்கே வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். இதில் முக்கியமானது இந்த பிரைமோடியல் டிசீஸ் எர்ரர், అజ్ఞానం. அதனால தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தியானంలో நிதயே சர்வ வித்யானாம் பிஷஜே பவரோகிணாம். என்ன ரோகம்? நீ டாக்டர், என்ன வியாதிக்கு? பவரோகம். பகவான்னா பிகமிங், பிறக்கிறது இறக்கிறதுன்னு இந்த சம்சார வியாதிக்கு மருந்து கொடுக்குற அந்த அஜ்ஞானமனே காரணம் வியாதினை நீக்கக்கூடிய. அதனால் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. அதுதான். அதனால் பெரும்பாலும் நிறைய கோவிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கும் ஒரு பக்கம். அங்கே எவ்வளோ பெரிய சிவனாக இருந்தாலும், நேற்று மதுரையில் பார்த்தா தட்சிணாமூர்த்தி சிவன் இருக்கார், கண்டிப்பாக பெருசு. ஞானம்
அப்படின்னா இங்கே பகவான் வந்து இந்த அஜ்ஞானம் இது எட்டர்னல் இல்னஸ்ஸாக இருக்குது, இது நீக்கிறதுக்கு ஈஸ்வரர். அதனால் கடைசியில் இப்போது அந்த ஈஸ்வரனும் தட்சிணாமூர்த்தே நமக்கு குருவாக வாழ்க்கையில் வரணும். அதனால் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹ. அப்போது வைத்தியநாதர் சுவாமி இருக்கார்ல, நிறைய இடத்துல வைத்தியநாத லிங்கம் இருக்கு. அப்போது உண்மையான நமக்கு வைத்தியர் யாருன்னா அசல் இந்த மானசிக சாரீரிக இந்த வியாதி எல்லாமே அதிலும் இந்த தப்பிச்சுக்கணும்னா ஈஸ்வரனே குரு ரூபத்தில் வந்து வாழ்க்கையில் வழிகாட்டிட்ட நமக்கு எல்லாம் குணமாயிடும், எல்லாம் குணமாயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானசிகமாக நம்ம வியாதி கஷ்டப்பட மாட்டோம். சாரீரிகமாக கஷ்டம் வியாதி வந்தால் கூட நான் தாங்கிட்டு அதனை அப்படியே தாண்டி போயிடுவேன், அதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன். மொத்தத்தில் குரு கடிச்சு இந்த போதனை டீச்சிங் கடிச்சாச்சுன்னா பொடிச்சுக்கிட்டோம். அதனால் கரெக்ட் ஆன்சர் பிஷக்கு தான், இந்த ஆத்துரனுக்கு. ஓகே, டாக்டர் மித்ரன் அப்படி சொல்லி குருகீதையில் நம்ம நிறைய பார்த்தோம். குரு ஸ்தோத்திரம்னு சொல்கிறது அதே தான், வார்த்தை வித்தியாசம் இருந்தது. குரு ஸ்தோத்திரத்தில் குருகீதையில் படித்தோம், சோஷணம் பாப பங்கஸ்ய தீபனம் ஞான தேஜச. பாபமணி இந்த குடி மண் இதில் நம்ம வந்து சிக்கிட்டோம், உள்ளே போயிட்டு இருக்கிறோம். பாப பங்கம்னா இந்த களிமண் இது இருக்குமே, கால் வச்சாச்சுன்னா உள்ளே போவோம். அவர் எடுக்கிறது கஷ்டம், எங்கே சப்போர்ட் உள்ளுக்கு ஏதாவது மூவ் பண்ண இன்னும் உள்ளே போவேன். வெளியில் வந்து யாராவது உடனே ஒன்று பார்த்து அவன் இதில் இறங்காமல் அவன் இறங்கிட்டா 2 பேர் சேர்ந்து வெயிட்டுக்கு இன்னும் போயிடுவேங்க. எப்படியோ இழுத்திட்டா இந்த சோஷணம் பாப பங்கஸ்ய தீபனம் ஞான தேஜச குரோஹ பாதோதகம் சம்யக் சம்சாரார்ணவதாரகம். இப்படி அந்த கேள்வி பதில் அழகாக இருக்கு. அடுத்தது 37. கிம் ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதஹ. இப்போது இறந்து போகிறான் தெரியும், கொஞ்ச நாள் தான், நிறைய வயசாகிடுது, அப்படி ஆச்சு, மூப்பு வந்தது, எல்லாம் வச்சு வேலை. அப்படிப்பட்ட அவனுக்கு யார் மித்திரன்னு கேட்குறாரு. டாக்டர் இருந்து ஒன்றும் அதுக்கு மேலே ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் டாக்டர். ஞானம் வந்தவனுக்கு பதில் கொடுக்கல. இங்கே தர்மபுத்திரன் வந்து சாதாரணமாக வெளியில் டாக்டர் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, மானசிகமாக கொஞ்சம் இப்போது ரொம்ப கவலைப்படாமல் சரீரம் விடுறான்னா அப்போ அவனுக்கு யார் மித்திரன்? எதுக்கு அவனுக்கு மித்திரன்னா பூர்ணமாக ஞானம் அடையலை, அதனால் முக்தி வரல. கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் இருக்கும். அடுத்த ஜென்மக்கு அட்லீஸ்ட் போய் ஒரு நல்ல விதமாக திரும்பி இதே கச்சடா இல்லை என்னது ட்ரைனேஜ் கார்பேஜில் மாதிரி திரும்பி சிக்காமே நல்ல இல்லை வேறு ஏதாவது லோகம் அப்படி போகணும்னு சொன்னால் அப்படி அவங்க கிடைக்கும். ஏன்னா அந்த கொஷனில் அங்கே ஞானம் டீல் பண்ணியாச்சு. இது தனியாக என்ன சொல்கிறார்? தானம் மித்ரம் மரிஷ்யதஹ. தானம் பற்றி இங்கே பாருங்கோ. தானம் பற்றி புதா ஸ்ரத்தாத்திர விபாக யோகம் 17வது அத்தியாயத்தில் பேசி முடிச்சாச்சு அந்த ஸ்லோகங்கள். தானம் சாரிட்டி இங்கிலீஷில் சொன்னால் ஒன்று யோசிச்சு பாருங்க. நீ அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி ஏதாவது பண்ணால் அது தானம் கீழே தான் வரும். தானம்னா தனியாக ஏதோ போய் ஒரு இடத்துல தானம் பண்ணுறோம், கோதானம் பண்ணுறோம், பூதானம் பண்ணுறோம், ஸ்வர்ண தானம், வஸ்திர தானம், பாதரக்ஷ தானம், எல்லாம் எத்தனைன்னு தானம் பண்ணலாம். ஏது கொடுத்தா கூட எவ்ரிதிங். இன்னொன்று புண்ணியம் అని சொன்னாவே இஸ் ஈக்குவல் டு தானம்.
ஆனால் அந்த தானவன விஷயத்தில் சர்வமும் அடங்கியிருக்கு. அப்போ புண்ணியம் இஸ் ஈக்குவல் டு தானம். தானம் ஏதோ ஒன்று கொடுத்த சாக்ரிஃபைஸ், தியாகம். இல்லைன்னா தானந்தான் இஸ் ஈக்குவல் டு புண்ணியம்னு சொல்லணும். இல்லைன்னா சாஸ்திரம் நமக்கு வேத பூர்வபாகம் நிறையவே இந்த தர்மசாஸ்திரம் பற்றி சொல்லும் போதும் நிறைய சொல்லி அங்கே உனக்கு புண்ணியம் வரணும்னா தானம் பண்ணணும். சரியா? அப்போது ஒரு இறந்து போகிற மனுஷனுக்கு அவனுக்கு அவன் நல்லது செஞ்சுக்கணும்னா இந்த தானந்தான் புண்ணியம். புண்ணியம் சம்பாதிச்சுக்கோ. இன்னொன்று சொல்லணும்னா இறந்து போகிறவனுக்கு மித்திரன் யாருன்னா அவனோட புண்ணியந்தான். கண்டிப்பாக இது எதுவுமே யாரும் வரல. எத்தனை குழந்தைலாம் இருந்தாலும் வரல, பாரிய பர்த்த கூட வரல, பர்த்த பாரிய கூட போல. அவ்வளவு சொன்னால் என்ன சொன்னால் கூட இவங்க ஜர்னி செப்பரேட் தான். இப்போ புரிஞ்சுக்கணும். அது சொல்லும்போது ஹைலைட் பண்ணிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனை. பட் எதுக்கு? தர்மத்துக்காக. தர்மம் புண்ணியம். புண்ணியத்தினால அதுதான் உனக்கு அடுத்த வழி கொண்டு போகிறதுக்கு மித்திரனாக இருக்கும். அடுத்த லெவல் ஆஃப் எவல்யூஷன். இந்த மோட்சமும் வாழ்க்கைனது ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. இட் இஸ் நாட் ஏ ரிவல்யூஷன். இது எவல்யூஷன். கிராஜுவலி ஒரு பூ அப்படியே விகசிக்கிறது போல். அது இன்னும் நைட்டு 10 மணிக்கு இப்போ அது பாட்டுக்கு அது விகசிக்கும். நான் இப்போ போய் அது இப்படி எப்படி பண்ணுவேன்னா அது ஆர்டிஃபிஷியல். அது நல்லா இருக்குமா? சரியாக வராது. தானாக காலையில் அப்படியே ப்ளாசம் ஆகிடும். அதுக்கு பேர் தான் எவல்யூஷன், பரிணாமம், ஸ்பிரிச்சுவல் ஜாட். அப்படி சொல்லும்போது தானம் சாரம். சரி, தானம் தைத்திரியம் பகவத்கீதை எல்லாத்திலும் ஹைலைட் பண்ணி சொல்லப்பட்டது. கிரகஸ்தனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா சர்வ கிரகஸ்தனுடைய பிரயத்னம் தர்மத்தில் சித்தசுத்திக்காக இன்னொரு பக்கம் இல்லை, நல்ல கதி அடையிறதுக்கு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியத்துக்கு என்ன கொடுக்கணும்? எது கொடுத்தாலும் சரி நல்ல பாவத்தோடு கொடுத்தா, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தார். பகவான் கீதையில் அதெல்லாம் சொல்லுவார். ஃபஸ்ட்டு தைத்திரியம் ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோடு கொடு. அப்புறம் ஸ்ரீயா தேயம், உன்னை தகுதிக்கு தகுந்த நிறைய கொடு. அப்புறம் ஹ்ரியா தேயம், வெக்கப்பட்டு கொடு, ஹியூமிலிட்டியோடு கொடு. பியா தேயம், பயத்தோடு கொடு. சம்விதா தேயம், இந்த எடுத்துக்கப்போ, தூக்கி போடாத, சரியாக கொடு. அது பகவான் கீதையில் ஒரு குணம் சொல்லி, சாத்விக குணம் இருக்கிறவனுக்கு தானம் இப்படி இருக்கும், ரஜோ குணம் இருக்கிறவனோட தானம் இப்படி இருக்கும். தானம் பண்ணுறான், ஆனால் வித்தியாசம் இருக்கு. அது பலத்திலும் வித்தியாசம் இருக்கும். அப்படி சொல்லும் போதும் தாத்தவ்யமிதி தானம் தீயத்தே அனுபகாரிணே. தானம் అనేది எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அதான் சொன்னேன். உட்டி கொடுத்தா நீ தியாகந்தான், ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதனால் எதுக்கு பண்ணணும்? பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் மை தாத்தவ்யம். இது கொடுக்கறது என்னுடைய கடமை. என்ன கிடைக்கும் எனக்கு ரிட்டர்னே ஆசிக்காது, கேட்காது. தானாக புண்ணியம் வந்தால் வரும். ஆனால் புண்ணியத்துக்கு கூட ஆசைப்படலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அவன் எனக்கு திரும்பி இன்றைக்கி நான் கொடுத்தா நாளைக்கு எனக்கு திரும்பி அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அனுபகாரினே, உபகாரம் நான் செஞ்சேனுக்கு அவங்க எங்களை திரும்பி உபகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவம் வேண்டாம். இன்றைக்கி எனக்கு கொடுக்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சது, அவகாசம் கிடைச்சது, கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்களே இல்லைன்னு எதிர்பார்க்காம கொடுத்தா தேசே காலே ஜயத்தானம். எங்கே எப்போ யாருக்கு என்ன கொடுக்குறேன்னு அது 3 மேலே கூட ஆதாரப்பட்டிருக்கும். தகுதி இருக்கிறவங்க கொடுக்கணும். அப்படி தேச கால இது பார்த்துட்டு பாத்திரத்தை கூட சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அதுதான் சாத்விக தானம்னு சொல்லப்படுறது.
ஆனால் இன்னொரு பக்கம் ரஜோகுணம் இருக்கிறவனும் எத்து பிரத்யய காரியார்த்தம். இன்னொருத்தர் நான் இன்னைக்கு பண்ண எனக்கு நாளைக்கு அப்புறம் தேவைப்படும் போது கேட்கலாம், அவங்களே கொடுப்பாங்க. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டிங் பலமித்திஷ்யவா புனः. அப்புறம் இது பலம் வரும், இங்கோ அந்த லோகத்தில் பலம் வரும். இன்றைக்கி நான் தானம் பண்ண ஏடிஜி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். தீயத்தேச்ச பரிக்ளிஷ்டம், கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. தீபாவளி வருதுன்னா சர்வெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, வந்துட்டாங்க. அப்புறம் அவன் வருவானே, போஸ்ட்மேன் வருவானே, இவன் வருவானே, அவன் வருவான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்பேன். நீ எவ்வளோ கொடுக்கணும்னு கொடு, கஷ்டப்பட்டு கொடுக்காதே. பரிக்ளிஷ்டம் தத் தானம் ராஜசம் ஸ்மிருதம். அப்படிப்பட்ட தானம் ராஜசமான தானம் பண்ணுற சரியில்லை. இன்னொரு ஆசாமி இருக்கிறான், தமோ குணம், இவன் மட்டம். அதேஷ காலே யத்தானம், சரியான இடத்துல சரியான ஆளுக்கு சரியான விதமாக கொடுக்கல. அபாத்திரேபியஸ்ச தீயதே, அர்ஹத் இல்லாதவனுக்கு போய் தானம் கொடுக்குறான்னு, அவன் ஆல்ரெடி குடிச்சிருக்கான்னு நல்லாவே தெரியும் எனக்கு, அவனை நடக்கிற நாத்தம் வருது, அவனுக்கு போய் இன்னும் குடியப்பா கொஞ்சம் அப்படின்னு கொடுக்கலாமா? அதனால் ரோடு பெக்கர்ஸ்னு எல்லாருன்னு பற்றி அது ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் வேலை பண்ணணும்னு ஆசைப்படுறது இல்லை. கஷ்டம் இருக்கான்னு. ஒரு அம்மா பார்த்தா எப்போ பார்த்தான்னு குழந்தைன்னு வச்சுக்கோ, அது எத்தனை வருஷம் அந்த குழந்தை அப்படியே இருக்கும் எனக்கு புரியல. இந்த மாதிரி குழந்தை ஹையர் பண்ணுவாங்களா, எங்கேருந்து கொண்டு வாங்களா, அதுக்காகவே குழந்தைகளை வளர்த்து அப்புறம் இந்த குட்டி குட்டி 2-3 பேர்னு சேர்ந்து திரும்பி போ எல்லாம் அந்தம்மா அவனும் கேட்க இவனும் கேட்க எல்லாம் கொண்டு வந்து அம்மா கொடுக்கணும். இப்படி எல்லாம் டீச் பண்ணுறான். நீ சின்சியராக வேலை பண்ணணும்னு யாரோ ஏதோ வேலை கொடுப்பாங்க அப்படி. அதனால் பாத்திரத்தை அர்ஹத் இல்லாதவனுக்கு அபாத்திரேபியஸ்சதீயதே அசத்கிருதம் அவக்ஞாதம். எப்படி கொடுக்கணும், என்ன யாருக்கு கொடுக்கணும், காலமாக டைமாக தீர்த்த ஸ்தலமாக இதே ஒரு நல்ல நாள் இதெல்லாம் பார்க்காம ஒன்றும் இல்லாமல் அப்புறம் கொடுக்கும்போது அதுதான் சொன்னானே, ஹிரியாதேயம் பியாதேயம் ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையா அதேயம். சிரித்த முகத்தோடு சந்தோஷப்பட்டு நாராயண பகவானே வந்தார் ரூபமான்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குற மாட்டான் இவனை தாமசமுதாவிரதம், தாமசமான தானம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தினே 18வது அத்தியாயத்தில் மறுபடியும் பகவான் இம்பார்ட்டன்ஸ் எம்ஃபசைஸ் பண்ணுறார். அங்கே சொல்லும்போது அதனால் அர்ஜுனன் நான் அதெல்லாம் பேசியிருக்கேன்னு 17 முக்கியமானது 3 மனுஷனை அவன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, முக்கியமாக சிலது பிரம்மச்சாரி பண்ண முடியாது, கிரகஸ்தன் கம்பல்சரி எல்லாம் பண்ணலாம், வானப்பிரஸ்தனும் சன்னியாசி தானம் பண்ண முடியாது. பட் யக்ஞதான தபக்கர்மா நத்யாஜ்யம் காரியமேவச்ச. யக்ஞ தானம் தப்பத்தின் ஒருக்காகவும் எந்த மனுஷனும் விடவே கூடாது, பண்ணிதான் ஆகணும். ஆனால் அப்படி என்ன எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், நல்லா கேட்கணும். அப்படி காரியமேவத்தது. எதுக்கு அப்படி சொல்கிறே கிருஷ்ணா? யக்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. ஒரு மனுஷன் சுத்தமாகணுமன்னா, அவனு புண்ணியம் சம்பாதிக்கணும்னா, சித்தசுத்தி ஞானத்துக்கு அர்ஹதை பெற்றணும்னா, திஸ் இஸ் த ஓன்லி வே. இங்கே நீ எக்ஸப்ஷன்ஸு சொல்லவே கூடாது. யூ கேனாட். யக்ஞோதான் தபஸ் பாவனானி மனிஷினாம். மனுஷி தன்னை தான் சுத்தப்படுத்திக்கணும்னு சொன்னால் அது பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சுபாஷிதம் சொல்கிறேன் இதை பற்றி. அதில் இதே சொல்லி கொஞ்சம் வித்தியாசம் 4 விஷயங்கள். இது ரொம்ப ரேரு உலகத்தில். இந்த காம்பினேஷன் ரொம்ப ரேரு. ஒரு 4 காம்பினேஷன் சொல்கிறாரு. காம்பினேஷன் என்னாவே 2 இருக்கணும். என்னது? தானம் பிரிய வாக்கிய சகிதம். பிரியமான வாக்கியங்களை கூட நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு பாக்கியம் கிடைச்சது. நீங்கள் இது
திரஸ்காரம் பண்ணாமல் ஸ்வீகரிப்பீங்க சொல்லி அந்த பாவத்தோடு. அதனால் சொன்ன அதே பிராமணனுக்கு அப்படிப்பட்ட வேதம் படித்தவங்களுக்கு, வேதத்தை காப்பாற்றுறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு அவ்வளோ பண்ணணும், நமஸ்காரம் பண்ணி தானம் கொடுக்கணும். அவர் வயசு பார்க்க மாட்டோம், எதுவுமே இருக்காது. நம்ம நம்புகிறோம் அவனை வேதத்தினை காப்பாற்றுறான், வேதத்தினை அவன் வாயில் ஹிருதயத்தில் வச்சிருக்கான். அப்படி ஏதோ 4 பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ ஏதோ இருக்கே, அது அந்த மந்திரமே படிக்காதது இல்லைன்னு அப்படி ஏதோ மந்திரம் இருக்கிறதுனால தான், அது ஏதோ அர்த்தம் தெரிஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் சப்தபதி மந்திரம். அப்போ அவங்களுக்கு நீ கொடுக்கணும், நமஸ்கரிச்சு. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணாமல் சில இடத்துல கொடுக்கணுன்னா மானசீகமாக நமஸ்காரம் பண்ணணும். அவங்க பாதங்கள் நினச்சி மனசில் தொட்டு சாக்ஷாத் பகவான். அதனால் தானம் பிரியவாக்கிய சகிதம் இது 2 இருக்கிறது ரொம்ப ரேரு. ஞானம் அகர்வம், ஞானம் இருந்து கர்வம் இல்லாமல் இருக்கிறது అనేది ரேர் காம்பினேஷன். க்ஷமான்விதம் சௌரியம், ஓகே, ரொம்ப ஐ ஹாவ் பவர் எல்லாம் இருக்குது, ஆனால் க்ஷமிக்கிற குணம் கூட சேர்ந்திருந்த தட் இஸ் பியூட்டிஃபுல். வித்யா வினயேன சோபதேன்னு சொன்னது போல். அப்புறம் வித்தம் தியாக நியவதம், வித்தம் இருக்க நிறைய, ஆனால் அது தானம் பண்ணுறது தியாகம். ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக நான் ரினன்ஸ் தியாகேனைக்கு அமிர்தமான வரணும். துர்லபம் ஏதத் சதுஷ்டயம் லோகே. இந்த 4 காம்பினேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ரேர், டிஃபிகல்ட் டு ஹேவ். சார் நாங்கள் எல்லாம் ரேர் ஜெம்ஸு சார். ரேரானது நமக்குள்ளே கொண்டு வரலாமான்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கடவுள் ஸ்ட்ரென்த்து கொடுப்பார், அனுகிரகம் பண்ணுவார். நாம் டிசைட் பண்ண ஐ வாண்ட் டு வாக், நீ சொன்ன மார்க்கத்தில் நான் நடக்கணும், நீ உன்னை பாதங்களுக்கிட்டு நான் வரணும், நீ என்னை செலுத்தி கொண்டு போ அப்படின்னு சொன்னால் எல்லாம் நடக்கும். அதனால நமக்குள்ள ஒரு நிர்திஷ்டம், எந்த அளவுக்கு நான் எப்படி இருக்கணும் தான் அடுத்த 2வது மனுஷனுடைய மனசு, அவனுடைய செயல், அவனுடைய பிரவர்த்தனை நம்ம கையில் இல்லவே இல்லை. பட் ஐ வில் ஃபாலோ. அது எந்த அளவுக்கு டெஸ்ட்டு வருமானா வாழ்க்கையில் பகவானே பண்ணுவார், நம்மளை நல்லா கூட கஷ்டப்படுத்துவார். நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் நான் அசைய மாட்டேன், குந்தி தேவி போல், குச்சேலன் போல். அப்படி என்ன சும்மாவா அவர் அனுகிரகம் பண்ணணும், பூர்ண அனுகிரகம் பண்ணால் நல்ல நம்மளை லெஃப்ட் அண்ட் ரைட் ரோஸ்ட் பண்ணிவிடுவார். பாகவத்தில் சொல்லிட்டார், நீ என்னாவது பண்ண, நீ எதுக்காக பண்ணுற எனக்கு தெரியும், என்னை சுத்தப்படுத்துறதுக்கு தானே நீ பண்ணுற, நான் உனக்கு கொடுத்தாச்சு, நான் உனக்கு சேர்ந்தவன். இதுதாங்க பக்தி. அப்படி இருந்த பகவான் எப்போ வருவார், எப்போ எதுக்கு தரிசனம், ஆனந்தம் கொடுப்பார், இப்போ சந்தோஷம். இன்ஸ்பைட் ஆஃப் இருக்கிற இடத்துலே, இருக்கிற உடம்பு வச்சுட்டே, இருக்கிற வியாதிகள் வச்சுட்டே, இருக்கிற எதிர்ப்புகள் நடுலையே நானும் அவனுக்கு சேர்ந்தவன், அவர் எனக்கு சேர்ந்தவர், மை ரிலேஷன் இஸ் வித் ஹிம் అని சொன்ன முடிஞ்சு போச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கு பின்னாடி. ஸோ இன்றைக்கி இங்கே நிறுத்துகிறோம் 37ஓட. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.